இது தக்கத்துசி ரோட். இந்த ரோட்டில் வந்து ஸ்பீட் லிமிட்டை பார்த்தா 80. இதில் ஒரு ஸ்பீட் கேமராவும் மிரிக்கி இந்த இடத்துல. இந்த வரைக்கும் அந்த ஸ்பீட் கேமரா இந்த இருக்கிற ஏரியாவில் நிறைய பில்டிங் தான் இருக்கு. இது ஒரு சிட்டி என்று சொல்லுவாங்க. அதில் பேர் எனக்கு தெரியல, தெரியும் இப்போ பெருசாக நினைப்பில் இல்லை எனக்கு. என்ன ஒரு சிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சைட்டு நான் போகிறது. மற்ற இது அங்கால சைட்டு விட பார்த்தா வடிவாக இருக்கும், அழகாக இருக்கும். இதில் ரைட்டில் போனால் கிங்ஃபாத் ரோட். மெட்ரோ ரெயின் ஒன்று போகுது. இன்றைக்கு வாச்சிருக்கு உங்களுக்கு. ஓமா சரி ஓல இன்றைக்கு இந்த இடத்துல தான் காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், எண்டில் சொல்கிறேன். நேற்று இருந்து இங்கே தண்ணி இல்லை, வீட்டில் தண்ணி இல்லை. அப்போ மேடம் சொன்னால் என்னென்று பாருண்டு. அப்போ நான் வந்து பார்த்தேன், டாங்கியை பார்த்தேன். தண்ணி டாங்கிக்குள்ளே இருக்கு, நிலத்துக்குள்ள ஒரு டாங்கி இருக்கு, அதுக்குள்ள தண்ணி இருக்கு. மேலே இருக்கிற டாங்கிக்கு மேலே பார்த்தேன், அந்த டாங்கியில் தண்ணி இல்லை. இப்போ இது இப்போ எப்படின்னு சொன்னால், நம்மளோட வீட்டில் கிணத்துக்குள்ளே இருந்து நம்ம அந்த டாங்கிக்குள்ளே தண்ணி ஏற்றுற மாதிரி தான் இங்கே. அதே இதுதான் அங்கே நம்ம மோட்டர் போட்டு தான் நம்ம தண்ணி ஏற்றுவோம். இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக். ஆனால் இங்கே மோட்டர் வேலை செய்யலை. அந்த டாங்கிக்குள்ளே தண்ணி இல்லைன்னு சொன்னால் இங்கே மோட்டர் வேலை செய்யும். இப்போ என்ன, அப்போ மேடத்தில் சொன்னேன் மோட்டர் வேலை செய்யதில்லை, ப்ளம்பிங் வேலை செய்கிறவங்கள தான் கூட்டி வந்து பார்க்கணும்னு சொல்ல. அப்போ ஒருவனை கூட்டி கொண்டு போய் பார்த்தேன். அவன் வந்தோடனே சொன்னான் அந்த மோட்டர் அது பழுதாக போயிட்டான்னு சொன்னான். சரி என்று போட அப்போ மேடம் என்ன செஞ்சால் புது மோட்டர் ஒன்று திருப்பி வேண்டி போட்டு தெரிஞ்சோடனே தண்ணி வந்துச்சு. நேற்று தண்ணி வந்தது. பிறகு குறவுண்டைய காலையில் பார்த்தா தண்ணி இல்லை. சரி என்னடா விளக்கம் போட்டு திருப்பியும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். மோட்டர் வேலை செய்து டேங்கில் தண்ணி இருக்கி, அதாவது கீழே இருக்கிற டேங்கில் தண்ணி இருக்கி, மேலே இருக்கிற டேங்கில் தண்ணி இல்லை. ஆனால் மோட்டர் வேலை செய்யுது. அப்போ பிரச்சனை சொன்னேன் மறந்துட்டு. அப்போ மேடம் என்ன செஞ்சா, ப்ளம்பிங்கர் வேறொரு ஆளை கூட்டிட்டு வந்து பார்த்த உடத்த அவனை சொன்னானல் ஏதோ அடைப்பு இருக்கு போல அப்படி என்று சொன்னானுகள். சரி என்று சொல்லி போட்டு இப்போ நம்மளோட நாட்டிலெல்லாம் ஸ்ரீலங்காவிலெல்லாம் பைப் லைன் வந்து நம்ம மேலால் மண்ணுக்கு தாட்டி இது செஞ்சு அவசரத்துக்கு தோண்டிக்கிட்டு எடுத்துடலாம். இங்கே வந்து அப்படி இல்லை, அப்படியே சீமந்துக்குள்ளே வச்சு பூசி அப்படியே அப்பிட்டுருவாங்க. அப்புறம் அதை ஒன்றுமே செய்யலாது. அப்போ இப்போ ஆக்கள் வந்துருக்காங்க, வந்து அவனை கேஸ் கொண்டு வந்திருக்கானே சிலிண்டர், அது ஊடாக காற்று உள்ளே அனுப்பி உள்ளுக்கு எதுவும் அடைப்பு இருந்தால் எடுக்கிறதுக்கு பார்க்கானுகள். காலையிலேருந்து நடக்குது தான், இன்னும் வேலை முடிஞ்ச மாதிரி இல்லை. இப்போ நான் அதை காட்டுறேன், அதை பாருங்க ஒருக்கா. இதுதான் அந்த கீழே இருக்கிற டேங்கி. இதுக்குள்ளே இந்த தண்ணி இதுக்குள்ளே இருக்கி. இது வந்து வலதியாக தண்ணி வர்றது, இது மோட்டார் மேலே ஏறுற. இதுதான் அது முதல் இருந்த மோட்டார் இருந்து அடிக்கிறது. இந்த மோட்டார் தான் முதல் இருந்தது. ஆனால் இது பழுதாக போயிட்டு அவன் சொன்னான், பழுதாக போயிட்டா போகலையான்னு தெரியல. தெரியும் கேஸ் சிலிண்டர் எஸ். ரைட், இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு சொன்னால், காலையில் நான் ஒருத்தர் கடைக்கு போயிட்டு அதால் வரக்குள்ள ஒரு பொம்புல ரோட்டில் படுத்து கிடந்திருந்தேன். அதை நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டேன். பிறகு தூரத்துக்கு போனதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, அதில் ஒரு பொம்புல படுத்து கிடக்காங்களே
அப்படின்ட்டு டக்குன்னு என்ன செஞ்சேன், போய்த்து யூட்டன் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பார்த்தேன் ஒரு பொம்புல அவையால் எலும்பேல் அமெரிக்கி எலும்பேல் அமெரிக்கி மீண்டும் அதில் கொண்டு புல்றா. அப்போ நான் வண்டியை கொண்டு சைட்டில் பார்க் பண்ணிவிட்டு அப்போ பார்த்து நிற்கக்குள்ள நிறைய பேராவடத்தை வந்துட்டாங்க. வந்தபடி பார்த்துட்டு அப்போ விளங்கிச்சு, அதில் ஒன்று மட்டும் தெளிவாக விளங்கிச்சு. அப்போ போதையில் இருந்திருக்காவ் என்றது மட்டும் தெளிவாக விளங்கிச்சு எனக்கு. அதில் பிறகு ஒரு வண்டியில் 2 பொம்பளை அவங்க தான் வந்து அவைய தூக்கி தூக்கும் போதே அவையால் எழுந்து கேளாம இருக்கு, அதாவது சேலிலேருந்து கிடந்த மாதிரி இருந்தா. பிறகு அவங்க 2 தூக்கி இது செஞ்சாங்க. பிறகு நான் வந்துட்டேன். ஏன்னா நம்ம போய்கிட்டே போவையும் கூடாது, ஒரு கெல்ப்பும் நம்ம பண்ணக்கூடாது. சவுதி அரசாங்கம் சட்ட திட்டங்களின் படி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. பிறகு அது நமக்குத்தான் ஒரு பாதகமாக விளையும். இப்போ ஒரு ஆள் அடிபட்டு ஒரு வாகனத்தில் அடிபட்டு ரோட்டில் துடிச்சு கொண்டு கிடக்காருன்னு சொன்னாலும் நம்ம அவரை போய் எடுத்தோ அவருக்கு தண்ணி கொடுத்தோ எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அது நமக்கு பாதகமாக விளையும், நமக்கு ஒரு பிரச்சனையாக சேரும். அப்புறம் நம்ம போலீஸில் போகணும், அப்புறம் ஜெயிலுக்கு போகணும், அப்படியான சூழ்நிலைகளாக நிறைய வரும். அதனால் அப்படியான விஷயங்களும் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் இன்றைக்கு நடந்த இந்த சம்பவம் அந்த பெண் போதையில் இருந்திருக்கிறா அப்படின்றது எந்த பார்வையில் எனக்கு தெரிஞ்சுது. மற்றது வேறு ஏதாவது வருத்தம் இப்படி என்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த பார்வையில் இப்படி இருந்துச்சு, அதுதான் அவங்கள ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். இனி நைட்டுக்கு வேலை வருமானு தெரியலை. அப்படி வந்தாலும் என்னால் வீடியோ எடுக்க எல்லாமே இருக்கும். நான் தனியாக போக மாட்டேன், மேடம் வருவா. அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பிறகு மேடம் கால் பண்ணி சொன்னால் லூலுக்கு போகணும் வண்டி எடுண்டு. சரி என்று வண்டியை எடுத்துகிட்டு லூலுக்கு போனோம். அப்போ என்னையும் கூப்பிட்டா. அப்போ நான் ஒரு வண்டி ஒன்றை எடுத்துகிட்டு அவைக்கு பின்னாலே திரிஞ்சன். அவள் சாமான் வேண்டி வண்டிக்குள்ளே போட்டா. அதால் எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் போயிட்டு. நாங்கள் மீன் வேண்டுனாங்க. அப்போ அந்த மீன் வேண்டி அங்கே வெட்டுறதுக்கு கொடுத்தேன். அப்போ அந்த டைமில் தான் நான் இந்த வீடியோ அந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணினேன். முழுமையான வீடியோ எடுக்கலாம் போய்ட்டு இன்னொரு நாளைக்கு பார்ப்போம்.